ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நிறம் மாறும் மனிதர்கள் யார்? இதன் தலைப்பு. ஜாதகத்தில் சில வகை கிரகங்களுடைய வலிமை அல்லது சில வகை லக்னங்கள், சில வகை லக்ன புள்ளிகள், சில கிரகங்கள் லக்னத்தில் அமர்வது, இவை மனிதனின் நிலையற்ற தன்மையை குறிப்பிடும். பச்சோந்தி குணம் அப்படின்னு சிலது கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு நிலையான புத்தியோ நிலையான சொல்லோ நிலையான செயலோ இல்லாதவர்களாகவும் இப்படி இருப்பாங்க. இப்படி இந்த மாதிரி நபர்களை நம்பும்போது இதை நம்பியவர்களின் வாழ்க்கை ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். அப்படி இருக்கிற பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு முதல்ல எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் கொண்டவர்கள் இப்படிப்பட்டவங்கள இருப்பாங்கங்கிறத தெரிந்து வைத்து கொள்வது நன்று. பொதுவாகவே நிறம் மாற்றம் அப்படின்னு வந்துட்டோம்னாலே இதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள் தான். எந்த ஒரு ஜாதகத்திற்கு அதிகமான வக்ர கிரகங்கள் இருக்கிறதோ, ஜாதகத்தில் அதிகப்படியான வக்ர கிரகங்கள் இருக்கிறதோ, அவர்கள் மேக்சிமம் ரிவர்ஸ் கீர் போடுறவங்க தான், நிறம் மாறும் தன்மை கொண்டவர்கள். அப்பப்போ தங்களுடைய நிலைப்பாட்டை டோட்டலாக மாற்றிடுவாங்க. ஸோ இவங்களை முழுமையாய் நம்ப முடியாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இதில் லக்னாதிபதியாகவே ஒருவர் அவர் வக்ரமடையும் போது அல்லது லக்னத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வக்ர கிரகங்கள் அமைய பெறும்போது இவர்களிடத்திலே இந்த மாற்றங்கள் நிகழும் வாய்ப்புகள் அதிகம். உருமாறிக்கொண்டே இருப்பதும் நிறம் மாறிக்கொண்டே இருப்பதும் உங்களுடைய இயல்பாகவே போயிடும். பொதுவாக ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க, ராகு லக்னாதிபதியோடு க்ளோஸாக சேர்ந்திருக்கிறவங்க, அதாவது உங்கள் லக்னாதிபதி ராகுவினால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தாலும் உங்களாலையும் ஒரே சீரான முன்னேற்றத்தையோ ஒரே மாதிரியான குணாதிசயங்களையோ ஒரே மாதிரியான எண்ண ஓட்டங்களையோ செயல்களையோ கொண்டிருக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? சட்டு சட்டுன்னு மாறிக்கொள்ளக்கூடிய மனநிலை, சட்டு சட்டுன்னு மாறக்கூடிய மூட் ஸ்விங்ஸ், இதெல்லாமே இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். சந்திர பகவான் உச்ச வலிமையோடு இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கும் சந்திரன் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் ஜாதகங்களுமே இதே மாதிரி நிறமாறும் தன்மை கொண்டவைகள் தான். இப்போ உதாரணமாக பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஜாதகங்கள். பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா சூரியனுக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் பௌர்ணமி யோகம்னு கணக்கெடுத்துங்க. பர்டிகுலராக அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் பௌர்ணமியா, அதுக்கு அடுத்த நட்சத்திரம் போயிடுச்சு, நான் பாட்டியம்மையில் தானே பிறந்தேன், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்தேன் அப்படின்னலாம் எடுத்துக்காமல் எங்கே சூரியன் இருக்காரோ அதுக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்க பிறந்தவங்க எல்லாருமே பௌர்ணமி யோகம்னு கணக்கெடுத்துக்கணும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கும்போது இந்த நிறமாறும் குணாதிசயங்கள் ஏற்படும். முன்னுக்கு பின் முரணாக யோசிக்கிறது, காலையில் ஒன்று சொல்கிறது, மத்தியானம் ஒன்று சொல்கிறது, ஒரு நிலைப்பாட்டிலேயே தெளிவாக இல்லாமல் போய்டுறது, திடீர்னு ஏதோ உறுதி வார்த்தைகள் உறுதிமொழிகள் எல்லாம் எடுக்கிறது, ஆனால் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணாமல் அப்படியே டோட்டலாக மாறிக்கிறது, நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ள இயலாமல் போய்விடுவது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ வக்ர கிரகங்கள் ஜாதகத்தில் அதிகப்படியாக இருந்தாலும், உங்கள் லக்னத்தில் வக்ர கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும், உங்கள் லக்னாதிபதியே வக்ரம் பெற்று இருந்தாலும், உங்கள் லக்னாதிபதியை எப்போதும் நித்திய வக்ர கிரகங்களான ராகுவோ கேதுவோ கிரகணப்படுத்தி இருந்தாலும், இப்போ உதாரணமாக ஒருத்தர் கன்னி லக்னம்னு எடுத்துக்குவோம். இவரோட லக்னாதிபதி யார்? புதன். இவர் லக்னத்திலேயே உச்சம் வலுவாக இருக்கார், கூடவே ராகு பவர்ஃபுல்லாக அங்கேயே உட்காந்துருக்கார். இப்போ ராகுவும் புதனும் 3 டிகிரிக்குள்ளே இருக்காங்க, ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்காங்க. அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகு இருக்கார், அதே அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேயே புதன் இருக்காரா. இதுதான் நிறம் மாறும் அமைப்பு உள்ள ஜாதகம். புரிஞ்சுங்களா? இவங்களை நம்பிக்கைக்குரியவர்களாக எடுத்துக்கவே முடியாது. எப்போ என்ன செய்வாங்கன்னே தெரியாது. இது பல நிலைகளில் அவர்களின் வளர்ச்சிக்கானதாகவும் இருக்கும், முடிவுகளை சட்டு சட்டுன்னு மாற்றிக்கக்கூடிய தன்மையினால் பல நிலைகளில் அவங்கள நம்பினவங்களுக்கு திடீர்னு நட்டாத்தில் விட்டது மாதிரியான பலன்களும் ஏற்பட்டுவிடும். பொதுவாக புதன் ராகு காம்பினேஷனில் இருக்கும்போது நிறம் மாறும் எண்ணங்கள்
அடிக்கடி வரும். புதனையே வந்து பார்த்திங்கன்னா பச்சோந்தி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிலாம் தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்ட கிரகம் 9 கிரகங்களில் யாருன்னு கேட்டால் முதல்ல வந்து நிற்கிறவர் புதன் தான். புதனை வந்து சீட்டுக்கட்டில் இருக்கிற ஜோக்கர்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி வேண்டுமானாலும் மாற்றி யோசிக்கும் தன்மையுடைய கிரகமாக புதன் இருந்து அவரோட நித்திய வக்ர கிரகமான ராகுவும் க்ளோஸாக சேரும்போது இந்த எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதிகமாக வெளிப்படுவதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. லக்னாதிபதி வக்கரம் பெறும் நிலையிலும் இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக யோசிக்கிறது, ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அது இல்லவே இல்லைன்னு மறுத்து பேசிடுறது, நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாமல் போயிடுறது, மாற்றி யோசிப்பது, சட்டுன்னு தன்னுடைய முடிவுகளிலிருந்து பின் வாங்கிடுறது, மாற்றி நடந்து கொள்வது, ஆரம்பத்தில் ஏகோபகமாக பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியா நானாக பேசுனேன் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி ஓடிடுறது, இந்த குணங்களும் இருக்கும். ஒரு மேச லக்ன ஜாதகம் லக்னத்திலேயே வந்து ராகு இருக்கார், செவ்வாய் 10ஆம் வீட்டில் உச்ச வலிமையோடு இருக்கார். மேச லக்னம் லக்னத்திலேயே ராகு, 10ஆம் வீட்டில் செவ்வாய் உச்ச வலிமையோடு இருக்கார், ஆனால் வக்கரமாக இருக்கார். அவருக்கு நேர் 7ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கார் கடகத்தில். ஸோ இப்போ செவ்வாய் வந்து வக்கரம், லக்னத்தில் ஒரு வக்கர கிரகம், லக்னாதிபதி உச்ச பவர், ஆனால் அவரும் வக்கரகதியில் இருக்கார். இப்போ இது வந்து மாறுதலுக்குட்பட்ட நிறமாறும் தன்மை கொண்ட எப்படி வேண்டுமானாலும் செயல்பட்டுவிடும் இனமும் குணமும் கொண்ட ஜாதகம். நார்மலாக பார்த்தீங்கன்னா மேச லக்னம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, நில்லுனா நில்லு, உட்கார்னா அடினா அடி, இடினா இடி அப்படின்னு பேசக்கூடியவங்க. ஆனால் இங்கே லக்னாதிபதியே வக்கரம் பெற்று லக்னத்திலே ஒரு வக்கர கிரகம் அமர்ந்து இருக்கும்போது இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக செயல்படுவதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் ஒன்றுமில்லை. ஒரு மகர லக்னம் மகர ராசி ஜாதகம், மகர லக்னம் மகர ராசி, சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. லக்னாதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருக்காரு. இவரோடு ராகு க்ளோஸாக இருக்கார். லக்னம் மகரம், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன், இதுவே மாற்றத்திற்கான வழியை கொடுக்கக்கூடியது. லக்னாதிபதி சனி 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு, அவரை ராகு வந்து க்ளோஸாக பிடிச்சி வச்சுருக்கார். ஸோ இதுவும் ஒரு நிலையற்ற தன்மை கொண்ட, நிறமாறும் தன்மை கொண்ட, முன்னுக்கு பின் முரணாக யோசிக்கும் தன்மை கொண்ட, ஸ்திரத்தன்மையற்ற, நிலைத்த தன்மை இல்லாத, எப்போதும் தனது முடிவுகளை மாற்றிக்கொள்ளும் தன்மை உடைய மனிதராக உருவாக்கும். ஸோ இந்த எப்போ பார்த்தாலும் முடிவை மாற்றிக்கிட்டே இருக்கிறவங்களை எந்த ஒரு கணக்குலையுமே நம்ப முடியாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு ஜாதகம் இப்படி இருக்குன்னு வைங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்கும், அவங்க வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க, கல்யாணத்துக்கு ஓகேமானா சரின்னுருவாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க சரின்னுவாங்க, பையனை வர சொல்லுவாங்க, பேசுவாங்க, அப்புறம் 2 நாளில் இல்லை என்னால் முடியாது அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டால் காரணம் சரியாக சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்து சரி அந்த பையனே பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து இல்லை முடியாது அப்படிம்பாங்க. ஸோ இவங்களை நம்பி நாம் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அப்போ கடைசியில் வெறுத்து போய் பேரண்ட்ஸ் உன் தலையில் தினமும் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் 32 வயசு ஆன பிறகு ஏதோ ஒன்று கிடச்சா போதும் பண்ணி வைம்பாங்க. அதுலேயுமே போய் நிச்சயதார்த்தம் பண்ணி மண்டபத்தில் போயிட்டு மறுநாள் காலையில் தாலி கட்டும்போது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாறுதலுக்கு உட்பட்ட இந்த ஜாதகர்களால் இவர்களை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு, உறவுகளுக்கு சொல்லொன்னா துயரங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா இவங்களே ஒரு நிலைத்த முடிவை எடுக்க முடியாத குழப்பவாதிகளாக இருக்கும்போது இவர்களை நம்பும் மற்றவர்களின் நிலை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்பிக்கைக்குரிய வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நானாக சொன்னேன், நான்லாம் சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாதுன்னு ஜகா வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க, பின் வாங்கி விடுதல். ஒரு முடிவை ஆணித்தரமாக எடுக்க முடியாமலும் அதனால் மற்றவர்களுக்கு கடுமையான பாதிப்புகளையும் உருவாக்கும் தன்மை இந்த நிறமாறும் மனிதர்களுக்கு உண்டு. இதற்கு மெயினான கான்செப்ட் கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, சந்திரன் சுயசாரத்தில் இருக்கிறது, ராகுவோடு உங்கள் லக்னாதிபதி ராகு கேதுவோடு கிரகணம் அடைவது, வக்ர கிரகங்கள் அதிகமாக ஜாதகத்தில் இருப்பது, லக்னத்திலேயே வக்ர கிரகங்கள் இருப்பது, லக்னாதிபதி வக்ரம் பெற்ற நிலையில் இருப்பது, புதன் ராகு காம்பினேஷனில் இருக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த நிலையற்ற தன்மையை கொடுக்கும் கிரக அமைப்புகள். இப்படிப்பட்ட ஜாதகங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் அவர்களின் முடிவுகளை உங்களை பாதிக்காத அளவிற்கு நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.